கலிபுருஷன் வராமல் இருக்கானா அது எப்படி முடியும்? இந்த திருத்தலத்தின் சிறப்பு இவர்கள் அதை கட்டி காக்கும் விதம்தான் என்று கருத்தில் கொண்டு கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று பாடத் தொடங்கினார். கற்றாங்கு எரியோம்பி விதிப்படி கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்து வேத சிவாகமங்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்து, எரினா அக்னி, அக்னியை பாதுகாத்து இவர்களெல்லாம் வழிபாடு செய்து வருவதால், இந்த வழிபாடுகள் எல்லாம் குறைவில்லாமல் நடந்து வருவதால் இந்த தில்லைக்குள்ளே கலிபுருஷனால் வர முடியவில்லை. இன்று வரையில் கலிபுருஷன் கோயிலுக்குள்ளே வர முடியாதபடிக்குத்தானே பெருமான் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கார். நீ வர முடியாதுன்னு எத்தனை சட்டத்திட்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் போய் ஜெயித்து கொண்டே வருகிறார்களே, கலிபுருஷன் உள்ளே வர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினது ஞானசம்பந்தர் சொன்னது இன்னி வரைக்கும் நடக்குது இல்லையா? அந்தபடிக்கு கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று அம்பலவானரை பாடுவதற்கும் முன்பாக தில்லை நகரத்தை பாடி துதித்து, இது கலிபுருஷனால் பிரவேசிக்க முடியாத சிறப்பு, அதனால் கலக்கங்கள் இல்லாத இடம், இங்கே வந்துவிட்டால் மனபாரம் தீர்ந்துவிடும் என்பதை காட்டிக் கொடுத்தார். இது ஞானசம்பந்தருடைய அனுபவம். சுவாமிகள் இங்கே வந்து பலகாலம் தங்கியிருந்து தரிசித்த சிறப்பை எல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அடுத்து தொண்டே வாழ்க்கையின் இலக்கணமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள், அவர் தில்லை அம்பலத்தை அடைந்திருந்து இங்கே எம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஞானசம்பந்தருடைய சிறப்புகளை எல்லாம் கேட்டு உடனடியாக புறப்பட்டு சீர்காழிக்கு சென்றார். அப்பர் சுவாமிகள் தில்லையிலே இருந்த காலத்தில் பல பல பதிகங்கள் பாடி அருளியிருக்கிறார். அம்பலவானரிடத்தை அத்தனை ஈடுபட்டிருக்கிறார். அந்த பெருமானுடைய திருவடி சிறப்பை, திருமுகச் சிறப்பை, அதிலே இருக்கும் புன்முறுவலின் சிறப்பை எல்லாவற்றையும் பார்த்த அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு கேள்விதான் வந்தது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இத்தமுடனெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடினார். என்ன அர்த்தம் பண்ணிக்கிறோம்? நடராஜ பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும்னா இன்னொரு பிறவி எடுத்தாலும் பரவாயில்லை தானே சொல்கிறோம். அப்பர் சுவாமிகள் ஒரு காலத்திலும் இன்னொரு பிறவியை எதுக்காகவும் கேட்டிருக்க மாட்டார். மனுஷ பிறவியிலே நாம் நடராஜ தரிசனம் சதா காலமும் செய்து கொண்டிருப்போங்கிற தைரியம் ஒருத்தருக்கும் கிடையாது. சிதம்பரத்தில் இருப்பவர்களுக்கு கிடையாது. அங்கேயே இருந்தாலும் கூட நித்தியமும் போகிறதுக்கு நம்மளால் முடியுமா? உடம்பு இடம் கொடுக்குமா? அது இல்லாமல் ஒரு மனித பிறவி நடராஜ தரிசனம் மட்டும்னு வழங்கவே மாட்டான் எம்பெருமான். வினைக்கணக்கோடு கூட்டு வித்தால் அந்த பிறவியிலே தரிசனம் செய்யாமல் தடுப்பதற்கும் நிறைய சிரமங்கள் நமக்கு வந்து சேரும். எங்கே இருந்தாலும் வந்து சேரும். அப்பர் சுவாமிகளைப் போல பழுத்த சிவஞானி, ஒரு ஆயுசிலே எத்தனை சிரமங்கள் உண்டோ எல்லாவற்றையும் கண்டடைந்து முடிந்து சிவத்தையே கதியாய் பற்றி வந்து சேர்ந்த பரமாத்மா, அவர் இன்னொரு பிறவி வேண்டும்னு எந்த காரணத்துக்காக சொல்லுவாரா? அப்படி சொல்லவே மாட்டார். சைவ சமயத்திலே நடராஜ பெருமான் ஆடக்கூடிய இந்த தாண்டவத்தை 3 நடனங்களாக சொல்லுவோம். ஊன தாண்டவம், ஞான தாண்டவம், மோட்ச தாண்டவம்னு 3ஆக சொல்லுவது. நாமும் சிதம்பரத்துக்கு புறப்பட்டு போகிறோம், தரிசனம் பண்ணணும்னு போகிறோம், ஆருத்ராவுக்கு போகிறோம், ஆனி திருமஞ்சனத்துக்கு போகிறோம், சாமான்யமாக போகிறோம், தரிசனம் பண்ணுறோம். போய் நின்னோம்னா நடராஜாவை பார்க்குறோம், சபையை பார்க்குறோம், எல்லாம் சரி. போன உடனே ஒரு பெரிய பட்டியல் நமக்கு அப்போ தான் மனசில் வரும். எழுதியே எடுத்துக்கிட்டு போய்டுறோம். எனக்கு இது, மனைவிக்கு இது, பிள்ளைக்கு இது, 2வது பிள்ளைக்கு இது, பக்கத்து வீட்டில் இருக்காரு அவருக்கு இது, அவர் பிள்ளை எங்கேயோ போகணுமாம் அதற்கு இது, அவர் பிள்ளையோட மனைவிக்கு இது, இப்படியே ஆரம்பித்து வேண்டியவர் வேண்டாதவர் தப்பே கிடையாது. நாம் வேறு யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண முடியும்? என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு சுவாமி தான் இருக்கார். கொடுக்கறதுக்கு அந்த ஒரே கற்பக விருட்சம் தான் நமக்கும் தெரியும். கேட்டால் கொடுத்துடுவார். பிரதட்சணம் பண்ணி தோத்திரம் பண்ணி அவர் எதையானா பண்ணி அவர் சரி போ இந்தா கேட்டியை வச்சுக்கோன்னு கொடுத்துடுவார். இப்படி அவர் கேட்க எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து வேணும் வேணும்னு ஆசையில் சேர்த்ததெல்லாம் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். பல காலம் பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கு போய் பிரதட்சணம் பண்ணி வேணும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கா இத்தனை பிரதட்சணம் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுவார். எல்லாத்துக்கும் தான், அத்தனைக்குமே தான். ஒரு நிலையிலே இப்படி ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டுட்டு போக இல்லாமல் இருந்திருக்கலாமோ, சுவாமி சரியா தான் பண்ணியிருந்தாரோ, நாம தான் போய் தொந்தரவு பண்ணினோம். ஏன்னா இவன் பிரதட்சணம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணா, வேண்டி கேட்டுக்கொண்டான்னா வழங்கணுன்ற ஒன்று இருக்கு, அவர் கொடுத்து விடுவார். அதனால் வரக்கூடிய வினை நம்மளுடைய அது அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் அந்தபடிக்கு கேட்டு பெற்ற பிறகுத்தான் மறுபடியும் ஒரு வாட்டி சிதம்பரத்துக்கு போவோம். போதும்னு கேட்டுட்டேன், நீயும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இப்போ எந்த நிலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? தயவு செய்து இனிமேல் இது எதுவும் என்னை சாராதபடிக்கு நான் உன்னை மட்டும் பிடித்து கொண்டிருக்கும்படியாக என்னுடைய மனதை பக்குவப்படுத்து. இது எதுவுமே வேண்டாம், அத்தனையும் கொடுத்த வேகத்தில் வேணாலும் எடுத்துக்கோ, என்ன உனதாக்கிக்கொள், உன் திருவடியை இருக பற்றி கொண்டிருக்கும் ஒரு எண்ணம் போதும், வேறு எதுவுமே வேண்டாம்ங்கிற நிலை வரும்போது அப்போதும் அதே சிதம்பரம், அப்போதும் அதே சித்சபை, அப்போதும் அதே நடராஜா. ஆனால் அவரே ஞான தாண்டவமாக அப்போ வழங்குறார். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும் அவர்கிட்டே போய் கேட்டோம் பாருங்க, அப்போ அவரே ஊன தாண்டவமாக இருக்கிறார். அதுக்குத்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், உன்னிடத்தை வந்து கேட்பதற்கு என்ன இல்லை எனக்கு, உங்ககிட்ட வந்து கேட்டால் ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட வந்து கேட்டு எதுவும் இல்லை, எல்லாமே என்கிட்ட கேட்க முடியும், ஆனால் நான் கேட்டது உன்னையேங்கிறார். உன்னையே நான் கேட்கிறேனே. நடராஜர்கிட்ட போயிட்டு எனக்கு வீடு வேணும், வாகனம் வேணும், வசதி வேணும், நடராஜா நீயே வேணும், எனக்கு நீ எனக்கு வேணும், வந்துட என் கூட, இதை கேட்பதற்கு உரிமை இருக்கு. கூப்பிட்டால் வரவும் செய்வார்.
நீயே வந்து கேட்டால் கொடுப்பதற்கு உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னிடத்தே வந்து இதுவும் அதுவும்னு நான் வேற எதை மாற்றி கேட்க போறேன்? உன்னை சம்பாதித்து விட்டால் வேற என்ன இருக்கு? அழுதால் உன்னை பெறலாமே, அழுதழுது உங்ககிட்ட கேட்டா உன்னையே பெற்று விடலாமே, வேற என்ன எனக்கு வேண்டும்? எதுவும் வேண்டாம், வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்றார். நான் வேண்டும் பொருள் என்ன தெரியுமா? நீதான். அறிவோய் நீன்னு சொன்னது எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லை. எனக்கு என்ன வேணும், நடராஜா கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் அவர்கிட்ட கேட்குற தகுதி முதல்ல எனக்கு என்ன இருக்கு? என்ன பொருள் அவர் தகுதிக்கு நான் கேட்க முடியும்? அல்பமாக இதானே கேட்க போறேன். காசு, பணம், உடம்பு, இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு? அதிகபட்சம் இவ்வளவு தான். ஒவ்வொரு கோயிலையும் இதே தான். எங்கள் கோயிலை பற்றி பேசும்போது இங்கே வந்தால் குழந்தை பிறந்துடும், இங்கே வந்தால் கல்யாணம் ஆகிடும், கல்யாணமானால் உடனே திருப்பி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல விதமாக கல்வி எல்லாம் வாய்க்கப்பெறும், அது உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும், போய் 2 வருஷத்தில் உடனடியாக கல்யாணம் ஆகணும், அந்த பெண்ணும் இதே மாதிரியே இருக்கணும், குறைவில்லாமல் அடுத்த 40 வருஷத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், இத்தனை வீடு, இத்தனை வாகனம், இவ்வளவு ரொக்கம், முடிஞ்சுதா? அடுத்து என்ன? அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்து இதை தவிர்த்து யாருமே கேட்க போறதில்லை. மோட்சத்தில் பரமானந்தம் இருக்கு, பரமானந்தம் இருக்குன்னு 1000 வருஷம் ஆச்சாரியர்கள் சொல்லி கேட்டும் யாரானா போய் நடராஜா கிட்ட எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டதுண்டா? பெருமானும் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் கேட்பானான்னு பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவுக்கு தைரியமே இல்லையே. பரமாஸ்திகர்கள் தான் நாம் எல்லாரும், பரமாஸ்திகர்கள். எனக்கு இது போரும், இந்த பிடிப்பு எனக்கு தாங்கலை, இது ரொம்ப தகிக்குது, இதுலேருந்து வெளிப்பட்டுட்டா உங்ககிட்ட வந்துடலாமே நடராஜா, அதை எனக்கு ஏன் நீ சீக்கிரம் செய்யக்கூடாதுன்னு கேட்குற மனசு இல்லையே. அப்போ அது வரைக்கும் என்னென்னா, அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நான் வேண்டும் தகுதி யாருக்கு தெரியும்? உனக்கே இருக்கு. உன்னையே நான் கேட்டுடுறேன், வேண்ட முழுதும் தருவோய் நீ. கேட்டுட்டா நீ தான் உன்னையே முழுக்க கொடுத்துடுவியே. நீயே எனக்கான பிறகு யார் எனக்கு எதிர்? எது எனக்கு இல்லாத நிலை? நடராஜா உன்னையே நான் கேட்கிறேன்னு கேட்க தொடங்குகிறார். அந்தபடிக்கு தான் அப்பர் சுவாமிகளும் இந்த இடத்திலே இந்த குனித்த பூர்வம்லேருந்து ஆரம்பித்து அத்தனை அழகும் இருக்கே, இதையே மேலே போயிட்டோம்னா இந்த ஊன தாண்டவம், ஞான தாண்டவம்லாம் தாண்டி முடிச்சு ஒருத்தனுக்கு அந்த தாண்டவமே கடைசியில் மோட்ச தாண்டவமாக அங்கே வழங்குவார். அங்கே என்ன நடக்கும்னா இதே தாண்டவம் தான், இதே போல தான் இருக்குமா. திருவடியை தூக்கித்தானும் ஆடிக்கொண்டே இருப்பார். நமக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. அந்த திருவடிக்கு கீழே உட்கார்ந்து மேலே அண்ணாந்து பார்த்தா நடராஜா ஆடிட்டு இருப்பார். பார்த்து கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். திகட்டாதா? நிச்சயம் திகட்ட போகிறதில்ல. பசி, தூக்கம் அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. வீட்டுக்கு நேரமாச்சு வாங்கன்னு யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை. சபைக்கு போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணுறோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தீட்சிதர் மேலே கூட்டிகிட்டு போகிறார், 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று நல்லா தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணும்போது எதுவுமே நம்மை சார்ந்திருந்து எனக்கு இது அது அது இது பல பேருக்கு மறந்து போயிடுதே, பல நேரத்தில் மறந்து போயிடுது. ஓடி 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 உள்ளே போன பிறகு எதுக்கு வந்தோங்கிறத மறந்தும் கூட போகிறோமே சிலர். அப்போ அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஆனால் எவ்வளோ நேரம் முடியும்? நம்மளுக்கு ஏதோ ஒரு கணத்தில் அங்கே விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போமே, 1 மணி 1.5 மணி நேரத்துக்கு மேலே காலான வலிக்க ஆரம்பிச்சிடும். சரி போரும், பார்த்துட்டோன்னு நமக்கே ஒரு திருப்தி ஏற்பட்டு கீழே வந்துடும். ஆனால் அந்த திருப்திக்கு இடமில்லாது, முடிந்ததுங்கிறதுக்கு இடமில்லாது பரமானந்தத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பார் அந்த இடத்திலே. அதற்கு மோட்ச தாண்டவம்னு பேர். இப்படி அல்பமான விஷயத்தையும் போய் அங்கே தான் கேட்குறோம். அப்போது அது ஊனதாண்டவமாக இருக்கும். இதெல்லாம் போரும், என்னை விட்டுடுன்னு போய் அவர்கிட்ட பிரார்த்திக்கும் போது அதுவே ஞான தாண்டவமாகும். கடைசி அந்த ஞானத்திலே ஊறியிருந்த உயிர்களுக்கு பெருமான் மோட்சத்தை வழங்கிய பிறகு இதே தாண்டவம் மோட்ச தாண்டவமாக அங்கே வழங்குவார். அதைத்தான் அப்பர் பெருமானும் இதையே பார்த்து கொண்டிருக்கலாம். அங்கே போனான்னா மனித பிறவியும் வேண்டுவதே. இன்னொரு வாட்டி மனுஷ ஜென்மா வேணுமா? இதை விட்டுடுங்கோ, இந்த மனுஷ ஜென்மா இன்னொரு வாட்டி வேண்டாம், அங்கே போய் இந்த தாண்டவத்தை ஆனந்தமாக முடிவில்லாமல் பார்ப்போமேங்கிற துவனியிலே மனித பிறவியும் வேண்டுவதேன்னு தான் அழுத்தி கேட்டார். போகிற போக்கில் அப்பர் பெருமான் இன்னொரு பிறவி கேட்டாருன்னெலாம் கொள்ளவே கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக்கியபாவத்திலே வந்தார், தோழனாக வந்தார். பின்னாடியிலேருந்து வந்து முதுக தட்டி எப்படிரா இருக்கேன்னு தோள் மேலே கை போட்டு பேசுகிற உரிமை தோழருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் நடராஜா தெற்க பார்த்துருக்கிறதுனால இவர் வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்தார். வந்து நடராஜா பேரில் தோளில் கையை போட்டுட்டு எப்படி இருக்கேன்னு கேட்கக்கூடிய உரிமை. அதனால் வடக்கு வாசல் வழியே வந்தாராம். வந்தவர் முதல்ல சுவாமியை பார்த்து தரிசித்த போது என்ன பதிகம் பாடினார்னு நமக்கு தெரியலை, அந்த பதிகம் கிடைக்கல. பின்னாடி இன்னொரு வாட்டி சிதம்பர தரிசனத்துக்கு வரும்போது தான் அந்த பதிகம் கிடைக்குது. ஆனால் சேக்கிழார் பார்த்தார், சுந்தரர் தான் இந்த பெரிய புராணத்துக்கு கதாநாயகனே, அவர் சிதம்பர தரிசனம் பண்ண போது கிடைச்ச பாட்டு பதிகம் கிடைக்கலங்கிறதுக்காக விட்டுட முடியுமா? பார்த்தார், அந்த பாவம் எப்படி இருந்திருக்கும்னு தான் பார்த்து ஒரு காட்சியை நமக்கு பதிவு பண்ணித்தரார். சுந்தரர் போய் சபையில் ஏறி நின்றுட்டார், பஞ்சாட்சரப்படி உள்ள சிற்சபை, சுவாமி ஆடிக்கிட்டு இருக்கார், பக்கத்தில் அம்பிகை. பார்த்து கொண்டே இருந்ததாம் கண்கள். கண்களார நடராஜாவை உள்ளே வாங்கிக்கிறார். இப்போ இந்த இடத்துல கண்களுக்குறானே வேலை, காதுகளுக்கு ஏதாவது வேலை இருக்கா? மூக்குக்கு, வாய்க்கு, தொடு உணர்ச்சி எதுக்குமே வேலை இல்லை. பார்த்தாராம் சுந்தரர். சேக்கிழார் சொல்றார், இந்த மீதி அவயவங்கள்லாம் இருக்கே 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னர். காதுக்கு ஒரு சக்தி இருந்ததுல, அது அந்த நேரத்தில் போய் கண்ணில் நின்றுடுச்சான். தொடு உணர்ச்சி ஒரு சக்தி இருக்கே, அது போய் கண்களில் நின்றுடுச்சான். நாசிக்கு, வாய்க்கெல்லாம் ஒவ்வொரு சக்தி இருக்கே, அது முழுக்க போய் கண்ணிலே நின்று கொள்ள 5 அவயவங்களும் தனித்தனியாக அந்த இந்திரியங்கள்லாம் செய்யக்கூடிய சக்தி ஒன்று திரண்டு போய் கண்ணிலே நிற்க யாராலும் இப்படி கண்ணால் நடராஜரை வாரி பருகி இருக்க முடியாது. அப்படி பருகி துடித்தாராம் சுந்தர். இதைத்தான் சேக்கிழார் சொல்றார்.
கரணங்கள் எல்லாம் அந்த கரணங்களாக போய் நின்றதாம். அந்த கரணத்துக்குள்ளே எல்லாம் சித்தத்திலே போய் நின்றதாம். மனசிலே 3 விதமான குணங்களும் போய் சாத்வீக குணமாகவே அங்கே நின்றதாம். இப்படி அத்தனை இந்திரியங்களும் நடராஜாவை கண்ணால பார்த்து உள்ள மனசுல வாங்கி சித்தத்திலே தேக்கி வைத்துக் கொள்ளும் அளவிலே ஒரு தரிசனம். இது சுந்தரருக்கு வாய்க்கப்பெற்ற தரிசனம். இது அவருக்கான அனுபவம். நிறைவாக மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரத்திற்கு வருவதே கதியாக காத்திருந்து ஒரு நாள் தில்லை அம்பலத்தை வந்து அடைந்தார். அங்கே வந்த பிறகு நடராஜ பெருமான் நீர்தானே அதுன்னு கூப்பிட்டு கேட்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு அருளி செய்ய 400 பாடல்கள் அகத்துறையிலே அமைந்து திருக்கோவையார்னு முழுக்க நடராஜ பெருமானை முன்னிட்டே பாடி அருளினார். இப்படி மாணிக்கவாசகருக்கு ஞானமே வடிவாக நின்றபடியால் தம்முடைய அபயஹஸ்தத்தை எந்த திசைக்கு திருப்பி இருக்கிறாரோ அந்த கிழக்கு கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்தார். இப்படி 4 பெருமக்களும் பாலை கொடுத்து தடுத்தாட்கொண்ட ஞானசம்பந்தர் பிள்ளையாக கருதியபடியால் தகப்பனை பார்த்து எதிரே வரும் குழந்தையாக தெற்கு வாயில் வழியே, சூலை கொடுத்து தடுத்தாட்கொண்ட நாவுக்கரசு பெருமானார் அப்பர் சுவாமிகள் எப்போதும் அடிமையாகவே தன்னை கருதியபடியால் அடிமையை அரசன் இருந்தபடி வான்னு கூப்பிடக்கூடிய வலது திசையாகிற மேற்கு கோபுரத்தின் வழியே உள்ளே வந்தார். தோழனாகவே கருதி ஓலை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாடி வடக்கு கோபுரத்தின் வழியே வந்தார். காலை கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட மாணிக்கவாசக பெருமானார் ஞானபூர்த்தி அடைந்தவர். அவர் கீழகோபுரத்தின் வழியே வந்தார். இப்படி பாலை கொடுத்து, சூலை நோய் கொடுத்து, அடிமை ஓலை கொடுத்து, காலையும் கொடுத்து தடுத்தாட்கொண்ட 4 பெருமக்களும் 4 கோபுரங்களின் வழியே வந்து நடராஜ பரம்பொருளை தரிசித்தார்கள். மாணிக்கவாசக பெருமான் அந்த திருத்தலத்திலேயே நித்தியவாசம் செய்ய வேண்டி அங்கேயே ஒரு பர்ணசாலை அமைத்துக் கொண்டு நித்தியவாசம் பண்ணி வரும் காலத்தில் நடராஜ பெருமான் இவர் பாடியருளிய பதிகங்கள் எல்லாம் ஏட்டில் கொள்ளப்பட வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஒரு நாள் தாமே புறப்பட்டு மாணிக்கவாசகர் வீட்டுக்கு போயிட்டார். நெடுநெடுன்னு உயர்ந்த திருக்கோலம், திருமேனி முழுக்க திருநீர், கழுத்திலே கௌரி சங்கரம் எல்லாம் அணிந்து கொண்டு கையிலே சுவடி கட்டும் எழுத்தானியுமா ஒருத்தர் வந்து மாணிக்கவாசகர் கதவை தட்டுறார். மாணிக்கவாசகர் திறந்தார். சிவவேட பொலிவோடு ஒருவர் இருப்பதினாலே அவரை வரவேற்று உள்ளே கொண்டு போய் ஆசனத்தில் அமர்த்தி, சுவாமி வந்த காரியம் என்னவோன்னு கேட்டபோது, ஒன்றுமில்லை, நீங்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்களாமே, இந்த சிவபுராணத்துலேருந்து ஆரம்பித்து பல தலைப்புகளில் எல்லாம் அப்படியே காற்றோடு கலைந்துடக்கூடாது, அதனால் எழுதி வச்சுடலான்ட்டு வந்தேன்னார். எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லையேன்னார். நான் அதுக்காகத்தான் வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள் எழுதுறேன்னு உட்காந்துட்டார். மாணிக்கவாசகரும் பார்த்தார், ஒரு சிவனடியார் திருவேடப்பொலியோடு வந்திருக்கார், அவர் தானே செய்கிறேங்கிறார், சொல்லுவோம்னு எழுதிக்கோங்க. மேலே பிள்ளையார் சொல்லி போட்டார். திருச்சிற்றம்பலம்னு எழுதினார். சிவபுராணம்னு முதல் தலைப்பை எழுதினார். நமசிவாய வாழ்க. மாணிக்கவாசகர் சொல்றார், எதிர்க்க சிவபெருமான் உட்கார்ந்து நமசிவாய வாழ்க. அடுத்தது நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஆச்சரிய குறி போட்டுக்கோங்க. இப்படி சொல்லி 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 51 தலைப்புகள்லேயும் முழுக்க எழுதி முடித்து திருக்கோவையாரையும் சொல்ல 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 கேட்டு 400 பாடல்களையும் எழுதினார், கட்டினார். சம்பாவனை இதுவே பெரிய சம்பாவனை சுவாமி, எதுவும் வேண்டாம், இது அப்படியே உம்மிடத்தையே கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வந்தவர் புறப்பட்டு போனார். மாணிக்கவாசகம் சரி வந்தார், எழுதினார்னு தாமும் போய் சயனித்துக் கொண்டார். மறுநாள் மறுபடியும் வீட்டு கதவு தட்டப்பட்டது. யாருன்னு போய் மாணிக்கவாசகர் திறந்து பார்த்தா இன்னைக்கு ஒருத்தர் இல்லை, 3000 வேதியர்களும் நின்றார்களாம். இது என்ன, இது நம்மில்லத்தை நோக்கி இத்தனை வேதியர்களும் வந்தது. காலையில் கோயில் பூஜா காலம் வேண்டாமான்னா பூஜை காலமா, கோயிலே திறக்க முடியல, வாசல் முழுக்க சபை நிரம்ப சுவடிக்கட்டுகளாக இருக்கு, வாருங்கள் போய் பார்க்கலாம்னு மாணிக்கவாசகரையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். மேலே போய் பார்த்தால் அங்கே மாணிக்கவாசகர் பாடியருளிய திருவாசகம் முழுவதும், திருக்கோவையார் முழுவதும் சுவடிக்கட்டுகளாக கட்டுக்கட்டாய் கட்டுக்கட்டாய் எழுதி மேலே வைக்கப்பட்டிருந்தது. எடுத்து படித்த தில்லைவாழ் அந்தணர்கள் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லும் போதே கண் கலங்கினார்கள். இந்த நிலையிலே எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு சுவடி, அந்த சுவடியை மாணிக்கவாசகர் எடுத்து பார்த்தார். இது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்துன்னு திருக்கை சாத்தியிருந்தார் நடராஜ பெருமான். இது முழுவதும் நாம் எழுதிய எழுத்து. அந்த காலத்தில் பத்திரம் எல்லாம் எழுதும்போது யார் பத்திரம் எழுதினதுன்னு கடைசியில் பேர் எழுதணும். ஆங்கிலத்தில் ஸ்கிரைப்னு சொல்லுவோம். பத்திரம் ஒன்று பதிவு பண்ணணும்னா யார் எழுதினாங்கன்னு எழுதணும். கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா தான தர்மம், குறிப்பாக தான பத்திரம் செய்யும் போதோ இல்லை யாருக்கான சம்பளம் கொடுக்கறத பற்றின கல்வெட்டுகளோ வந்தால் கீழே ஒரு 10-20 பேர் எழுத்துன்னு முடியும். அதில் சில கல்வெட்டுகளில் அவருடைய கோத்திரம், தந்தையார் பேர், ஊர் பேர் வரைக்கும் சொல்லியிருக்கும். ரொம்ப முக்கியமான ஆவணமாச்சே, அதனால் பார்த்தார் இது யாரோ எழுதுனதுன்னு இருக்கக்கூடாதே. நடராஜ பெருமான் மேலே திருக்கை சாத்தினார். இது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்துன்னு போட்டு நடராஜ பெருமான் கையொப்பம் சாத்தி கொடுத்தார். வாசித்து துடித்த தில்லைவாழ் அந்தணர்கள் இன்பத்திலே துளித்தார்களாம். ஐயா, ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க உள்ளம் கரையுதே, இதுக்கெல்லாம் பொருளை யார் அருளி செய்வது, நீங்களே சொல்லி அருள வேண்டும்னு கேட்டபோது மாணிக்கவாசக பெருமான், இதற்கு பொருள் சொல்வது எப்படி கூடும், தோ எதிர்க்க இந்த பஞ்சாட்சரிக்கும் படிக்கும் மேலே சிற்றபையிலே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாரே, சாட்சாத்தா இவரேத்தா இதற்கு பொருள்னு கையை தூக்கி காட்டின மாத்திரத்தில் அங்கே ஒரு ஆனந்த ஜோதியாக பெருமான் காட்சி தர மணிவாசக பெருமானை தன் உள்ளே சேர்த்து கொண்டு ஆணி மகத்திருநாளிலே மாணிக்கவாசகருக்கு கைலாயம் காட்டி வழங்கி அருளிய சிறப்போடு மாணிக்கவாசகருடைய அனுபவம். இப்படி அரசர்கள், கற்றறிந்த சான்றோர்கள், ஆன்றோர் பெருமக்கள் என்று அத்தனை பேரும் மண்டியிருந்த திருத்தலம்.
யார் இன்னார் இணையார் என்று பேதம் இல்லாமல் சகலருக்கும் வந்தவருக்கெல்லாம் கேட்ட வரங்களை வாரி வழங்கிய திருத்தலம். இந்த திருத்தலத்திற்குத்தான் நிறைவாக சொல்லக்கூடிய கட்டம், ஒரு 3 அடியார் பெருமக்கள், இருப்பதிலேயே பாமரர்கள், எந்த விதமான ஞான சாத்திரங்களோ மற்றவற்றையோ கற்காதவர்கள், உயர்குடி பிறப்போ செல்வச் செழிப்போ எதுவும் இல்லாத பரமசாமானியர்கள், அவர்கள் மூவரையும் நடராஜ பெருமான் தடுத்தாட்கொண்ட விதம்தான் இருக்கும் சிறப்பிலேயே சிறப்பு. ஞானவான்களுக்கு பெருமான் அருளாமல் யார் அருளப் போகிறார்கள்? வந்து நின்று எங்களுக்கு வேற எதுவும் கதி கிடையாது நீ ஏன்னு பற்றுவதற்கு நிறைய வாசித்து தெளிந்தவர்களுக்கு பெருமான் அனுகிரகம் பண்றார். இந்த வாசிப்புக்கு இடமில்லாமல் போயிட்டால், அவர்களுக்கு கற்பதற்கு காரணம் இல்லாமல் போய்விட்டால், வசதி இல்லையே, சௌகரியம் இல்லையே, எப்படி அவர்கள் கற்பார்கள் கொள்வார்கள்? அப்ப அவர்களுக்கு எப்படி பக்குவம்னா பெருமான் அதற்கும் தானே சாட்சி நின்றார். கோபாலகிருஷ்ண பாரதியார் பிரபலமான ஆபோகிராக கீர்த்தனையில ஒரு வரியில சொல்லிடுறார், அரிய புலையர் மூவர் பதமடைந்தார் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோங்கிறார். நாமும் ரொம்ப காலமாக அதை பாடுற கேட்குறோம். யார் அந்த மூவர்? மூவருக்கு பெருமான் செய்த அருள் என்னன்னா 3 பேர். குலத்தினாலோ கற்ற கல்வியினாலோ செல்வத்தினாலோ ஆணவ மலம் வந்து சேரும். இந்த 3ஐத்தான் ஆச்சாரியர்கள் முக்குறும்புன்னு சொல்லுவாங்க. உயர்குடி பிறப்பினாலே ஒருவன் எளிமையாகவே அகங்காரப்படலாம். நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லலாம். காசு பணம் சேர்ந்து விட்டால் குடி கூட 2வதா போயிடும். என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்கு அத்தனை பேரும் வந்து விழுந்து கிடப்பார்கள். இது ஒரு கர்வம். அந்த காசான ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போயிட்டால் ஏழ்மை வந்துவிடும். அப்பவான கர்வம் குறையும். நிறைய கற்று தேர்ந்து விட்டால் கல்விங்கிறது ஒன்று இருக்கே, அது முடியுமா? மாணிக்க வாசகர் கல்வி என்னும் பெருங்கடல்ங்கிறார், செல்வத்தை அல்லல் என்கிறார். இதை 2ஐயும் துறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது 2ம் தான் திருமாலும் பிரம்மனுமாக நின்று அடிமுடி தேடிய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. செல்வமான தோற்று போய் வந்து விட்டேன்னு நின்னதாம் திருமால். திருமகளுக்கு அவர் தான் அதிபதி. வந்து நின்றாராம், என்னால் முடியல, இந்த திருவடியை பார்க்கலேன்னு. வித்யாகர்வம் ஒன்று இருக்கே, அது மேலே போயிட்டு ஒரு பொய் சாட்சி சொன்னா என்னன்னு எண்ணம் கொண்டு வந்த ஒரு தாழம்பூவை பிடிச்சு கொண்டு வந்து தாமேதோ மகா மேதாவி மாதிரி அங்கே பொய் சொல்லி மாட்டிக்கொண்டார். இது கல்வியினுடைய சிறப்பு. அந்தபடிக்கு இந்த 3 தான் ஆணவ மலத்திற்கு அடிப்படை. இதை 3ஐயும் பெற்றும் ஒருவன் அடக்கத்தோடு இருந்தால் அவன் பரமசாத்விகன். இங்கே அந்தக்கெல்லாம் கதி இல்லாத 3 அடியார்கள். ஒருவர் ஆதனூர் என்ற ஊரிலே கொள்ளிடக்கரையிலே புலைச்சேரியே தமக்கு இருப்பிடமாய் கொண்டு அந்த குலத்திலேயே பிறந்து அங்கே விவசாயம் பார்த்து கொண்டு இருந்தவர். அவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒன்று தான் கதி, ஒரு நாள் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணணும். இந்த கொள்ளிடம் நடுவில் இவ்வளோ தூரத்துக்கு கரை புரண்டு ஓடுது, இதை கடந்துட்டா போகிறோம். பிறவிக்கடலை கடந்தார் போலே ஓடி போய் அம்பலவாணரை ஒரு முறை தரிசனம் பண்ணிடணும். இது ஒன்று தான் வாழ்க்கை குறிக்கோள். பார்த்தாரானா வேலை தினம் இருந்து கொண்டே இருந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் என்னையா நாளைக்கு இன்னும் சிதம்பரம் போகலையான்னு கேட்டால் நாளைக்கு போயிடுவேன். அடுத்த நாள் பார்த்து சிதம்பரம் போகலையான்னா நாளைக்கு போயிடுவேன். இப்படி பார்த்தவர்கள் கிட்ட எல்லாம் நாளை போவேன் நாளை போவேன் நாளை போவேன்னு சொல்லி சொல்லி திருநாளை போவார் என்றே பெயர் பெற்றார். நந்தனார் என்பது அவருடைய இயற்பெயர். முடிவில்லா சிறப்பிற்கு ஆளானவர். அந்த நந்தனார் பிறந்தருளியதுதான் ஆதனூர் என்ற சிற்றூர். நித்தியமும் திருநீறு தரித்து சிவநாமம் சொல்லிக்கொண்டு சிதம்பரம் இருந்த திசை நோக்கி கைகூப்பி வணங்கி தொழுது ஒரு நாள் வருவேன்னு காத்து கொண்டு இருந்தார். அதற்கு நடுவே தான் பக்கத்தில் இருந்த திருப்புன்கூருக்கு போய் உள்ளே நுழைய முடியாது. ஏன் உள்ளே நுழைய முடியாது? யாராவது தடுத்து நிப்பாட்டினாங்களா? நந்தனாரை யாருமே தடுத்து நிப்பாட்டலை. நந்தனார் தன்னையே தான் தடுத்து நிப்பாட்டி கொண்டார். சிவாலய பிரவேசங்கிறதெல்லாம் கற்றறிந்தவர்களுக்கு ஆனது. பரம ஞானியர்கள் போய் செய்ய வேண்டிய தரிசனம். நமக்கதற்கு தகுதியில்லைன்னு கருதி நின்றார். ஒவ்வொருவரும் நியாயத்துக்கு கோயிலுக்கு போனோம்னா நந்தனாரைத்தான் நினைத்து கொள்ள வேண்டும். அவரே உள்ள போறதுக்கு யோசித்து நின்றாராம். பரம புண்ணியமான க்ஷேத்திரத்திற்கு நான் போகலாமாங்கிற எண்ணம் தலையெடுத்தபடியால் வாசலில் நின்று தரிசனம் செய்து கொள்கிறேன் முயன்ற போது தான் இத்தனை பெரிய மாடுபடுத்திருக்கிறேன்னு அழுதார். சுவாமி நந்திகேஸ்வரரை தள்ளியிருன்னு ஆக்ஞாபித்து நந்தனாருக்கு தரிசனம் வழங்கினார். அந்தபடிக்கு திருப்புன்கூரிலே அற்புதமெல்லாம் நிகழ்த்திய பிறகும் கூட திருப்புன்கூரில் எனக்காக நந்தியை விலகிச்சு தெரியுமா, நான் போக முடியாதான்னு புறப்பட்டு போகலை. தில்லையை அடைவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தான் அங்கேயே நின்று கிடந்தார். ஒரு நாள் போகணும்னு காத்திருந்தவருக்கு சபாநாதர் அருளி செய்து ஒரு நாள் புறப்பட்டார். கொள்ளிடத்தை கடந்த போதே தான் பிறவிப் பெருங்கடலை கடந்தார்னு சேக்கிழார் சொல்றார். அத்தனை பெரிய கொள்ளிட கரையை கடந்து கூப்பீடு தூரத்திலே தில்லை, அங்க தெரியுதே அந்த உயர்ந்த கோபுரம், இதுதானோ தில்லை ஸ்தலம்னு கதறிக்கொண்டு ஓடினார். காட்டுப்பகுதிகளை கடந்தார், பழனப்பகுதிகளை கடந்தார், வயல்வெளிகளை கடந்தார். தென்னை மரம் என்ன, இந்த மரம் என்ன, அந்த மரம் என்ன, எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டே அத்தனையும் நடராஜ கிருபையினாலே விளைந்தது. எல்லா திசையிலும் சிவகிருபை பொலிகிறதேன்னு தோன்றி அந்த எண்ணத்தோடு உள்ளே ஓடி சென்று உயர்ந்த மதில்கள், அந்த கோபுரம், அதை கடந்து விட்டால் உள்ளே பெருமான் தரிசனம் தான். கோபுர எல்லை வரையில் உள்ளே சென்று ஒரு திருவடியை உள்ளே வைத்து பதிக்க பார்த்தவர்களுக்கு உள்ளே 3000 வேதியர்கள், 3000 யாக குண்டங்கள், அதிலிருந்து எழக்கூடிய புகைமண்டலம், இதற்கெல்லாம் அதிபதியாக அத்தனை உலகத்திற்கும் ஒரு தனி நாயகனாக நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஸ்தலம். ஒரு திருவடியை வைக்க போனவர் பின்னாடி வந்துட்டார். இது நமக்கான இடம் இல்லை,
இது நமக்கான இடமே கிடையாது, இது பூ கைலாயமாச்சே, கைலாயத்தில் போய் கால் வைக்கிற யோக்கியத்தை நமக்கு உண்டா? பதஞ்சலியும் வியாகரபாதரும் எத்தனை யுகத்திற்கு தவம் பண்ணினாங்க, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் இங்கே பழியா கிடந்தாங்களே, திருமால் அந்த ஒரு திருவடியை பார்க்கறதுக்கு உள்ளே விழுந்தபடியே கிடக்கிறாராமே கோவிந்தராஜனாக, இந்த இடத்திலே போய் நாம் கால் வைப்பதான்னு அஞ்சு வெளிப்பட்டார். வேண்டாம், இது நமக்கான இடமில்லைன்னு வெளியே போய் தூரத்திலே தெற்கு திசையிலேயே ஒரு தோப்பிலே தங்கிவிட்டார். அன்று இரவெல்லாம் அழுதழுது அப்படியே உறங்கினார். மழுதால் பொழுது விடிந்தது. சரி போம்னு மறுபடியும் இதே யாத்திரை ஓடிச் சென்றார். தெற்கு கோபுரம் உள்ளே நுழைய பார்த்தார். கைலாய காட்சி. வேண்டாம், இது நமக்கானதில்லை. மீண்டு வந்தார். அன்றைய இரவும் கழிந்தது. மீண்டும் அடுத்த நாள். சரி உள்ளே போகலனா என்ன, வெளிப்புறத்திலே சுற்றி வருவோம்னு தில்லை எல்லையிலேயே கோயிலையும் ஊரையும் சேர்த்து சேர்த்து சுத்தி சுத்தி 3 நாளை கழித்தாராம். 3 பகல் 3 இரவு. சபாநாயகர் பார்த்தார், இதுக்கு மேலே இவனுடைய பெருமையை நான் எப்படி உலகத்திற்கு சொல்லாமல் இருப்பது? ஒரு க்ஷணப்பொழுது அத்தனை தீட்சிதர்கள் கனவிலேயும் தோன்றி நமக்குன்னு வாய்த்த ஒரு பெரும் பக்தன், இவனைப் போலே ஒரு பக்குவான்மாவை பார்க்கவே முடியாது. நந்தன் என்பது அவன் பெயர். ஆதனூரிலிருந்து புறப்பட்டு வந்து உள்ளே வரலாமோ வருகலாமோன்னு காத்து கொண்டிருக்கிறான். தெற்கு தோப்பின் எல்லையிலே அவன் இருக்க பார்த்தோம். நீர் போய் நாளைக்கு அவனை சகலவிதமான மரியாதைகளோடு அழைத்து வாரும்னு அத்தனை தீட்சிதர்களுக்கும் தனித்தனியே கனவு. விடிந்தவாறே தீட்சிதர்கள் அத்தனை பேரும் சபையை சுற்றி கூடினார்களாம். ஐயா, நான் இந்த கனவை கண்டேன்னாரா ஒருத்தர். எனக்கும் அதே கனவு. உமக்கு எப்போ வந்தது? 3வது ஜாமத்தில் வந்தது. அதே க்ஷணம் எனக்கும் வந்தது. ஒவ்வொருத்தரா சொல்ல 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 சபாநாயகருடைய லீலை இது. உடனடியாக நாம் புறப்பட வேண்டியதுன்னு புறப்பட்டு தெற்கு தோப்பிலே போய் தேடி பார்க்க அங்கே ஒரு மரத்தின் அடியிலே பரமபக்தராக நந்தனார் ஒடுங்கிய திருமேனியோடு கண்கள் எல்லாம் அழுது அழுது கலங்கிய நிலையிலே நடராஜ தரிசனம் வாய்க்கப் பெறுமோன்னு காத்து கொண்டு இருந்தார். தீட்சிதர் பெருமக்கள் பூர்ண கும்பம் கொடுத்து உங்களை உள்ளே அழைத்து வரும்படியாக சபாநாயகர் ஆக்ஞையின போது நாம் உள்ளே வருவதோன்னு காலை குறுக்கி கொண்டு நின்றாராம். ஐயா, வேதங்கள் உள்ளே செல்ல முடியாமல் காத்து கிடக்கின்றனவாம் அந்த வாசலில். பதஞ்சலி வியாகரபாதர்கள் எத்தனை காலத்திற்கு தவம் செய்து பயிரிட்டு இதை அறுவடை செய்து பார்த்தார்கள். இதிலே போய் நாம் செல்வதோன்னு கேட்க, நீங்கள் இப்படியே சொல்லுவீர்கள்னு சொல்ல கேட்டோம். குலத்தினால் நான் கீழேன்னு நீங்கள் நினைப்பீர்கள்னு கேட்டோம். கல்வி கற்கவில்லைன்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்று அறிந்தோம். செல்வத்தினால் நான் தாழ்ந்தவன் என்று சொல்லுவீர்கள் என்று சபாநாயகர் தெரிவித்தார். இந்த முக்குறும்பும் நீங்க பெறும்படியாக உங்களை அக்னியிலே பிரவேசிக்க சொல்லி எந்த வினைவசத்தால் வாய்க்கப்பெற்ற சரீரத்திற்கு இந்த ஜாதி கல்வி செல்வம் இதெல்லாம் துணையாக இருக்கோ அதை துளைத்து உங்களைப் போலே பாவனமான ஒரு ஆன்மா இல்லை, உங்களைப் போலே பவித்திரமான ஒரு உயிர் இல்லைன்னு உலகத்திற்கு உணர்த்த அக்னி பிரவேசம் செய்து உங்களை அழைத்து வரும்படியாக சபாநாதருடைய ஆக்ஞைன்னு சொல்ல கேட்டு நந்தனார் அவர்களுடைய இச்சைக்கு தாமும் தலைப்பட்டு தெற்கு கோபுரத்தை அடைந்து அவர்கள் ஸ்தாபித்து வைத்திருந்த அந்த அக்னியை 3 முறை வலமாக வந்து அதிலே உள்ளே பிரவேசித்து வெளிப்பட்டாராம். சேக்கிழார் சொல்றார், நந்தனார் என்ற திருநாமத்தோடே அதற்கு தகுதியான சரீரத்தோடே உள்ளே நுழைந்தவர் வினை கணக்குகள் எல்லாம் நீங்க பெற்ற நிலையில் வெளிப்பட்டாராம். திருநாளை போவார் என்னும் மாமுனியாய் என்கிறார் சேக்கிழார் பெருமான். ஜடாபாரத்தை வாரி முடித்து நெற்றி முதல் திருமேனி எங்கும் திருநீற்றை விதிப்படி தரித்து ஸ்படிக ருத்ராட்ச திருமாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு கைகளை தலைக்கு மேலே வைத்து கூப்பியபடி நாவிலே சிவநாமத்தை தவிர வேறு ஒன்றும் அறியாதவராய் எதிரே தோன்றிய அந்த திருவாலயத்தை தரிசித்தபடியே உள்ளே சென்று ஒவ்வொரு பிரதட்சணமாக கண்டுகளித்து பெருமான் ஆடக்கூடிய அந்த மன்றை அடைந்து கனகசபையை மிதித்தேறி பஞ்சாட்சர படியையும் கடந்து எதிரே வேதங்களும் கண்டடையாத அந்த திருவடி என்று 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 உயிர்களெல்லாம் காத்து தவம் கிடக்கக்கூடிய திருவடி. பதஞ்சலி வியாகரபாதர்கள் எதொன்றையும் வேண்டாது இந்த தரிசனம் உயிர்களுக்கு என்றும் வழங்கும்படியாக செய்யணும்னு கேட்டுக்கொண்ட அந்த திருவடி யுகயுகமாக பெருமான் நின்று உலகை காத்து தரக்கூடிய ஆனந்த கூத்தாடும் அந்த மன்றை மிதித்து உள்ளே சென்றார். அதன் பின் அவரை யாரும் பார்க்கவில்லை என்பார் சேக்கிழார். அவர் திருநாளை போவாராக வெளிக்கப்பட்ட பிறகு வேற எதையும் பார்க்கல. உள்ளே அவர் சென்று மறைந்த பிறகு அவரை யாரும் பார்க்கவில்லை. இப்படி ஒருவர் குலத்தினாலோ செல்வத்தினாலோ கல்வியினாலோ கர்வம் என்பதே அறியாதவராய் நடராஜர் ஒருவரையே வாயிசின் குறிப்பாக வைத்திருந்து 63 சிதம்பர முக்தி என்று சொல்லும்படியாய் ஒரு முறை நடராஜ தரிசனம், அதன் பிறகு ஒன்றும் பார்க்கலங்கிற அளவிலே போய் சிவத்திலே கலந்தவர் இவர் ஒருவர் தான். அடுத்து இதே தில்லை நகரத்திலே ஒரு விறகு வெட்டியாக ஒருவர் இருந்தார். பெரும் செல்வந்தர். செல்வத்தை எல்லாம் தான தர்மத்திலே செலவழித்து முடித்து தாம் ஒரு விறகு வெட்டியாகி விறகறுத்து கொண்டு வந்து கோயிலிலும் உமாபதி சிவாச்சாரியார் என்ற உயர்ந்த சிவாச்சாரியர் அவர் தில்லைவாழ் அந்தனர் குலத்திலே தோன்றி சைவாகமங்களிலே ஈடுபட்டு சைவ ஆச்சாரிய மரபிலே சந்தான ஆச்சாரியர் மரபிலே மறைஞான சம்பந்தர் என்று அழைக்கக்கூடிய ஆச்சாரியருக்கு சீடராகத்தான் தோன்றி மெய்கண்டார் சந்தானத்திலே 4வது ஆச்சாரியராக இருக்கக்கூடிய மகாச்சாரியர் 13-14ஆம் நூற்றாண்டு அவருடைய காலம். அந்த காலக்கணக்கிலே இருந்தார். இவர் பெட்ரான் சாம்பான் என்பது அவருடைய பெயர். சாம்பான் என்ற பெயரிலே அவர் ஒரு விறகு வெட்டி. நித்தமும் நடராஜர் கோயிலுக்கும் உமாபதி சிவாச்சாரியாருடைய ஆசிரமத்திற்கும் விறகறுத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பணி. இதை கொடுத்து அவர் செய்து வந்த காலத்தில் உமாபதி சிவாச்சாரியார் செய்து வைக்கக்கூடிய உபதேசங்களையும் அதனால் உயிர்கள் மோட்சமடையக்கூடிய சிறப்பையும் அறிந்து கொண்டு தமக்கிந்த மோட்சம் எப்போதுன்னு நடராஜ பெருமானிடத்தை போய் கேட்கிறார். உமாபதி சிவத்திடம் போய் பெற்றுக்கொள்ளேன்னு நடராஜர் சொல்ல, என்னன்னு போய் நான் கேட்கிறது, எனக்கு யார் இருக்கா?
எதை சொல்லி நான் கேட்பேன்? எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் அவர் கொடுத்துருவாரா? பார்த்தார் நடராஜர். சரிங்க வா அந்த சீட்டை எடு அப்படின்னு ஒரு சின்ன காகிதத்தை எடுத்தார். தம் கைப்பட ஒரு சீட்டு ஒன்று எழுதி கொடுத்தார். நடராஜ பெருமானும் சில நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நமக்குன்னு ஒரு சீட்டு எழுதி கொடுப்பார். பெரிய இடத்துல காரியமாகணும்னா ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சீட்டு வாங்கிட்டு போகிறோம் இல்லையா, அவருக்கு தகுதியாக ஒருத்தர்கிட்ட போய் சீட்டு வாங்கிட்டு போகிறோமே, அந்த மாதிரி இவரும் கேட்டார். என்ன நடராஜர் கொஞ்சம் கவித்துவமாக எழுதினார். அடியார்க்கு எளியன் திருச்சிற்றம்பலவன் தன்னைத்தான் அறிமுகப்படுத்தி கொண்டார். என்னிடத்தை அடியார்னு வந்தவர்களுக்கு மிகவும் எளியவனான திருச்சிற்றம்பலவன் கொற்றங்குடி உமாபதியாருக்கு எழுதக்கூடிய கடிதம். இதை பெற்று வரும் பெற்றான் சாம்பானுக்கு மோட்சம் வழங்கணும்னு சிபாரிசு பண்ணி ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டார். இதை எடுத்துக்கொண்டு போய் உமாபதியார்கிட்ட கொடுத்தார். நடராஜான் அவர் தலைமையிலே கொண்டாடி இவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்து வைத்து அந்த மோட்சத்தை கொடுத்தார். இவருக்கு உபதேசம் பண்ணி வைத்து முடிச்சு இந்த அர்க்கியம் கொடுத்த தீர்த்தத்தெல்லாம் அப்படி எடுத்து ஊற்றினாராம். அங்கே ஓரத்தில் ஒரு கள்ளிச்செடி இருந்தது. அந்த கள்ளிச்செடிக்கும் மோட்சம் கிடைத்ததாம். அதுக்கும் மோட்சம் கிடைத்ததா உமாபதி சிவாச்சாரியார். அவர் பண்ணின அனுகிரகம். நடராஜ பெருமான் இவரை பிடித்து கொண்டால் மோட்சம். அதனால தான் சைவாகம பத்ததியை பிடித்து கொள்ளுங்கள்னு ஆச்சாரியர்கள் நமக்கு அத்தனை உபதேசம் பண்ணுறாங்க. எத்தனை மரபுகள் என்னென்ன இருந்தாலும் சைவாகம முறைப்படி எம்பெருமானை அணுகுவதுதான் இருப்பதிலே எளிமையானது. அதனால்தான் நம்ம சிவாலயங்கள் எல்லாம் வடக்கே இருக்கக்கூடியதை விடவும் சிறப்பு பெற்று விளங்குவதற்கு ஒரே காரணம், இங்கே அத்தனை கோயில்களும் சைவாகம முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆகம பத்ததி மாற்றி போய்விட்டாலோ அல்லது வேறேனா பத்ததி வந்து விட்டாலோ அது அத்தனை தூரத்திற்கு சிறப்பாகுமான்னு தெரியல. பெருமான் உகப்பது இந்த ஆகம பத்ததியை, அது உயர வேண்டும் என்றுதான் நித்தமும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இது கொற்றங்குடியார் வழங்கிய பெற்றான் சாம்பானுக்கான மோட்சம். மூன்றாவதாக ஒரு அடியவர், அவருடைய திருநாமம் கூட நமக்கு தெரியாது. அவர் தில்லையிலே ஆற்றி வந்த பணி எல்லாம் முடிச்சு உடம்பை விட்டு உயிர் பிரிந்த பிறகு இந்த போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா வாசல்ல, எல்லாம் விழுந்து பாஞ்சு அழுது முடிச்சு அலங்காரம் பண்ணி இதோட முடிஞ்சதுங்கிற சந்தோஷத்தோடு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்பாங்களே, அங்கே யார்கிட்ட ஒப்புவிக்கிறாங்களோ அந்த பணியை செய்து வந்தார். தில்லை வெட்டியான் அவருக்கு பெயர். அவர் வெட்டியானாக அந்த ஸ்மசானத்திலேயே இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்திம காரியங்களை செய்து வந்தார். அவருக்கு பிறந்ததுலேருந்தே அது ஒன்று தான் தெரிந்த செயல். யாரை நம்பி வந்தோம், யார் உறவு, என்ன வளர்ப்பு, எதுவும் தெரியாது. அவர் அப்படியே இருந்தார், அப்படியே இருந்துட்டார். வர்றவர்களுக்கெல்லாம் அவர் வழி அனுப்பி வைத்து கொண்டு இருந்தார். யாரோ 2 பேர் வந்தவர்கள் பார்த்து பேசினார்களாம், எல்லாருக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் கடைசியில் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியே, எல்லாம் முடிஞ்சு போய் நீ விழுவியே, அப்போ உனக்கு யார் பண்ண போறா, அதுக்கு ஏதான ஸ்திரப்படுத்தி வைத்து கொண்டியான்னு கேட்டபோது இவருக்கு பயம் வந்ததா. வர்றவர்கள்லாம் இங்கே போட்டு அழுகிறார்கள். அந்த கையோடு அத்தனை பேர் அந்த குளத்தில் குளிச்சுட்டு எழுந்து போயிடுறாங்க. இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த க்ஷணப்பொழுது எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் இது நம்முடையதாகுது, நாம தான் இதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்காவது நான் இருந்தேன், நான் நாளைக்கு விழுந்தா எனக்கு யாரோன்னு பயம் கொண்டு நேராக சபாநாயகர்கிட்ட ஓடினானா. பார், இந்த ஊரில் இருக்கிறதுல பெரியவன் நீ தான், உங்ககிட்ட தான் நான் இதை கேட்க முடியும். எனக்குன்னு யாருமே இல்லை, நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒருத்தரும் கிடையாது. வந்தவர்கள் எல்லாருக்கும் நான் பண்ணி அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் வயோதிகம் வரும், உண்மைதான். அத்தனை என்னுடைய உறுப்புகள்லாம் ஒவ்வொன்றா சீர்குலைந்து போய் எந்த விதமான சக்தியும் இல்லாமல் திராணியற்று ஒரு நாள் விழுந்து கிடப்பேன். கொஞ்ச நாள் அப்படி இருந்த பிறகு உடலை விட்டு உயிர் போய்விடும். அப்படி போன பிறகு இந்த சரீரத்துக்கு என்ன கதி, இதை யார் எப்படி என்ன செய்வார்கள்னு பார்த்தபோது நடராஜ பெருமான், இந்த ஊரில் தானே இருக்க, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, யார் இல்லைன்னா என்ன, உனக்கு கடைசியாக நான் வந்து பண்ணி வைக்கிறேன்னாரா. அந்த வார்த்தைக்கு தகுதியாக இந்த வெட்டியாந்தானும் இறந்துபட்டு போன பிறகு நடராஜ பெருமான் தாமே புறப்பட்டு வந்து அவனை அக்னிமேடையிலே ஏற்றி அவனுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களையும் செய்து முடித்து, அவன் கதி பெற்றான்னு தனியே சொல்ல வேண்டியதே இல்லை, சாட்சாத்தா எம்பெருமான் தாமே அழைத்து கொண்டு போய் திருவடியிலே இருத்தி கொண்டானா. இப்படி திருநாளை போவாராக ஒருவரும், பிறகு வெட்டியாக வந்த பெற்றான் சாம்பானும், வெட்டியானான தில்லை வெட்டியான் மூவரும் எந்த பாடத்தை படித்தார்கள், எந்த சாத்திரத்தை ஓதினார்கள், எந்த கல்வி கற்றார்கள், எத்தனை திருமுறை, என்ன ஆகும், நடராஜரை பரம்பொருளாக உணர்ந்தார்கள். மனதளவில் மனம் முழுவதும் நடராஜருக்கு என்று ஒப்புவித்து இந்த தாண்டவம் இதுதான் கதி என்பதை ஸ்திரமாக நம்பினார்கள். ரொம்ப வாசித்தாலும் சில நேரத்தில் இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அந்த நூலில் இப்படி சொல்லலையே, இவர் ஒருத்தர் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரே, ஒருவேளை இது சரியா இருக்குமோ, அது சரியா இருக்குமோ, அந்த கவலையே இல்லை. அந்த கவலையில் ரொம்ப ஸ்திரமாக அவர்கள் இவர்தான் கதின்னு பற்றி கொண்டார்கள். அதை சத்தியம் என்று அப்படியே நம்பினார்கள். இவரை பற்றி கொண்டால் உயலாம் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பலித்தும் கொடுத்தது. இப்படி அடியார்க்கு எளியவனாக தன்னை வந்து அடைந்தவர்கள் என்ன குலம், என்ன கல்வி, என்ன செல்வம் எதொன்றும் பாராது தன்னையே தான் அவர்களிடத்தை ஒப்புவித்து விட்டு தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வருபவர்களுக்கு தாமே எல்லாமுமாக இருந்து அனுகிரகம் செய்து நிறைவிலே தன் திருவடியிலேயே கூட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான கருணையின் இலக்கணம் நடராஜ பெருமான். அங்கே சென்று அவரிடத்தே ஈடுபட்டு அவர் எல்லா வஸ்துவிற்குள்ளும் இருக்கிறார், அவரே அத்தனை பேருக்கும் தாயும் தந்தை என்ற பெரும் ரகசியத்தை உணர்ந்து கொண்டு, எனக்கு யார் தாய் தந்தையரோ அவரே தான் உங்களுக்கும் தாய் தந்தையர், உங்களுக்கு யாரோ அவரே தான் இவருக்கும்னு பார்க்கும்போது அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்திலே சகோதரர்களாகி விடுறோமே, அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்திலே உறவுபட்டு போய்விடுகிறோமே, இதில் எப்படி பேதம் வர முடியும்?
என்னிலிருந்து இவர் வேறுபட்டவர் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம் எங்கிருந்து வர முடியுங்கிறத களைந்து எல்லோரையும் ஒரு பார்வையிலே பார்க்கக்கூடிய உயர்ந்த பண்பாட்டை பெருமான் அங்கே ரகசியமாக வைத்திருக்கிறார். சிவமும் சக்தியும் ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத ரகசியத்தை தான் ரகசியமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பணம் கொடுத்து பார்க்கறதுல சிறப்பில்லை, அது பெற்று 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 பெருமானையே தாம் பெற்று உள்ளுக்குள்ளே இருந்து அவர் அந்த திரையை விலக்கி அந்த ரகசியத்தை காட்டி கொடுப்பார். ரகசியம் அங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அது மேலே இருக்கிற திரையும் உள்ளுக்குள்ளே இருக்கு. இது காசு கொடுத்தெல்லாம் பார்த்துட முடியாது, முட்டி அடிச்செல்லாம் போய் பார்க்கறது இல்லை. எங்கிருந்தாலும் அந்த ரகசிய திரை விலகி, ஆணவமாகிற திரை விலகி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையை தரிசிக்கணும். இதைத்தான் அங்கே ஒரு பொருளாகவும் வைத்து காட்டி கொடுக்கிறார்கள். அது என்ன என்ன என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அந்த ஆர்வம் தூண்டும் போது அது அங்கேயே எப்போ வேணாலும் பார்க்கலாம்னு நமக்கு அவ்வளோ சுலபத்தில் அந்த பேரில் ஒரு பிடிப்பு வந்துருமா? எளிமையாக கிடைச்சிட்டா தான் நம்ம அதை பெருசாக மதிக்க மாட்டோமே. அது ரகசியம். ஒரு நாளில் சில மணித்துளிகள் தான் திறப்பாங்கன்னு போது என்ன ஏதுன்னு தெரியாமல் அடிச்சு பிடிச்சின்னு போய் பார்த்துடுறோம். அது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. என்ன பார்த்தீங்க? இருட்டாக இருந்தது, அவர் சட்டுன்னு திறந்தார், உடனே விலகிட்டார். அல்லது வில்லோ தளமெல்லாம் இருந்தது, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதோடு மறந்துடுறோம் நாம். என்னங்கிறத தெரிய ஆரம்பிக்கணும்னு அந்த எண்ணத்தோடு நடராஜ பெருமானை வேண்டிக் கொண்டால் ஒரு நாள் தானே அதை காட்டி கொடுப்பார். அத்தனையும் தன்னிடத்தே இருந்து தோன்றிய சிறப்பை காட்டி கொடுப்பார். அவர் தான் எனக்கு அப்பா அம்மான்னா அத்தனை பேருக்கும் அவர் தான் அப்பா அம்மா. எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள் என்று வரும்போது இவரிடையே நான் எப்படி பேதத்தை பார்க்க முடியும்? தவறுகள் செய்தாலும் பிழைகள் செய்தாலும் என்னுடன் பிறந்தவர்கள் செய்தால் எப்படி நான் மன்னிப்பேனோ, என் மனைவி என் மக்கள் செய்தால் எப்படி மன்னிப்பேனோ, அந்த எண்ணத்திலே 100 ஒரு பங்கோடு அணுகினாலும் யார் ஒருவரிடத்தையும் நாம் பெரிய துவேஷம் எல்லாம் பாராட்ட மாட்டோம். அதை கடந்து வரலாம். இப்படி ஒரு பெரிய உலகமே மாறினால் ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்படி மாறுமாங்கிறது தெரியல, என்னைக்கோ ஒரு நாள் மாற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட கலிபுருஷன் உள்ளே செல்லாதபடிக்கு அந்த ஸ்தலத்தை நித்தியமாகவே வைத்திருந்து உலகை பெருமான் ஆட்டுவிக்கிறார். அவர் ஆடுந்தனையும் உலக உயிர்கள் ஆடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் எப்போ ஒடுங்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ சம்ஹார தாண்டவம் ஆட ஆரம்பிப்பார். அத்தனையும் அவருள்ளே சம்ஹரிக்கப்படும். இப்படி பஞ்சகிருத்தியத்திற்கும் தானே அதிபதி. உயிர்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்தை தந்து அறியாமையை நீக்கி அவர்களையும் உய்விக்கக்கூடியவன் தானே என்பதை நித்தியமும் தன் நாட்டியத்தின் மூலமாக காட்டி கொடுக்கக்கூடியவர் தான் சபாநாயகரான எம்பெருமான். இங்கே வந்து வணங்காத முடிமன்னவர்கள் கிடையாது, இவரை வந்து பாடாத கவிராயர்கள் கிடையாது, இவர் பெருமையை பேசாதவர்கள் பிறந்த பிறப்பு பயனற்றதாய் போகிறது. அதான் ஒவ்வொரு நாளும் ஒரு நொடிப்பொழுதாவது சிதம்பர ஸ்தலத்தை நடராஜ பெருமானை மனதளவிலே ஏனும் தியானித்து நாளை வந்து உன்னை காண்பேன்கிற எண்ணத்தோடு உறங்க போகணுமா. காலையில் விடிந்த உடனே திருவாரூருக்கும் திசை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கணும். இரவு உறங்கு போவதற்கு முன்பாக நாளை தில்லை தரிசனம் வாய்க்கணும்னு நந்தனார் போல நினைத்து உறங்கணும். இந்த 2 ராஜாக்களையும் நித்தியமும் கால தொடங்கும் போது மூலாதாரமான அந்த எம்பெருமான், இரவு உறங்கும் போது அத்தனையும் உள்ளே ஒடுங்குகிறதான தில்லை ஸ்தலம். நாளை எப்பொழுது தில்லைக்குன்னு எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் உறங்கணும் என்றதை ஒரு விதியாக வைத்துக்கொண்டு அடியார்கள் பக்குவப்படுவதற்கான வழியை வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவில் தொடங்கும் போது எத்தனை நேரம்னு கேட்டேன். ஈஸ்வரோ ரக்ஷத்துன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அந்த அளவிலே இதுக்கு மேலேயும் நடராஜ பெருமை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளேன்னு விட்டார். பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். குற்றம் குறைகள் நிச்சயமாக அடியனுடைய ஸ்பர்சத்தினாலே ஏற்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் அதை குணமெனக் கொண்டு மன்னித்தும், ரசிப்பதற்கு ஏதோ ஒரு 2 விஷயங்கள் இருந்தால் அது ஆச்சாரியருடைய அருளினாலே விளைந்ததென்றும் கருத்தில் கொண்டு அடியனையும் ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கேட்டதிலேருந்து ஆரம்பித்து அது நெருங்க மாதத்துக்கு ஒரு அழைப்புன்னு இருந்தது, வாரத்திற்கு ஒரு அழைப்பாகி கடந்த 3 நாட்களாக தினமும் அழைத்து குசலம் விசாரித்து வந்துடுங்கன்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக பல நாள் வந்து போன இடம் மாதிரியும் ஏதோ உறவினர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு உரிமையோடும் வரும்படியாக செய்து கொடுத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தில்லை தரிசனத்தை அடியார்கள் ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கும் ஒவ்வொரு முறை செல்லும் போதெல்லாம் நடராஜ பெருமான் சிறப்பான அந்த தரிசனத்தை வழங்க வேண்டும் என்றும், சபாபதி ஆகிற அந்த எம்பெருமான் நித்தமும் கூத்தாடி மகிழும் தில்லை அம்பலத்திற்கு எந்த குறையும் எந்த காலத்திலும் ஏற்படாத வண்ணம் முட்டாது 6 கால பூஜையும் வருடாந்திர உற்சவங்களும் மகாபிஷேகங்களும் குறைவில்லாமல் நடக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல தியாகராஜ பெருமானுடைய கிருபை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த சங்கத்தார்களுக்கும் சத்சங்கத்தார்களுக்கும் வந்து கேட்டவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும் அமையப்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. ஆதிபராசக்தி என்னும் அன்னை வாழி, அல்லியங்கோதை பெயராம் அம்மை வாழி, மாதவர் சேர் வான்மீக நாதன் வாழி, மகிழ்வருளும் தியாகேச வள்ளல் வாழி, போதமுதவும் தேவதீர்த்தம் வாழி, புனித சிவனடி தொண்டர் வாழி, நீதியருள் சிவதர்ம கர்த்தர் வாழி, நிறை செல்வ திருவாரூர் நீடு வாழி, மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.